இவர் வந்து மதுக்கூர் மக்கள்லாம் பாருங்க, மதுக்கூர், அதராம்பட்டினம், முத்துப்பேட்டை, மதுக்கூருக்குள்ள ஸ்டெப் எடுத்தார் பாருங்க. 3 வருஷம் வந்து நியூ காலேஜ்ல முடிச்சுட்டு அந்த முயற்சி இருக்குது பாருங்க, முனைப்பு காட்டுதல் முயற்சி இருக்கு, தொடர் முயற்சி இருக்குது பாருங்க. அதுதான் சரியான இலக்கை கொண்டு வந்து அடைய வைக்கும். இப்போ யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியாவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முகமது ஜீன். ஊரு தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர். இப்போ இங்கே எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க? யூபிஎம் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியா. யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியாவில் படிக்கிறீங்க. என்ன நீங்கள் யூஜி எங்கே பண்ணீங்க? யூஜி நியூ காலேஜ். காலேஜ். என்ன டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சி பிளான் பயோடெக். பிஎஸ்சி பாட்டனி அண்ட் பிளான் பயாலஜி. பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜி, பிளான் பயோடெக்னாலஜி. சரி, முடிச்சுட்டு அப்போ அது எப்போ முடிச்சிங்க? இந்த வருஷம் முடிஞ்சு. சரி, என்ன பர்சன்டேஜ் இருந்துச்சு அதில்? அதில் எனக்கு வந்து ஒரு 80%. ஆமாம், நார்மலாக வந்துட்டு அது முடிச்சுட்டு இப்போ இங்கே எப்போ ஜாயின் பண்ணீங்க? அதுக்கு தான் ஒரு 1 மந்த் பிளான். இங்கே என்ன கோர்ஸில்? இங்கே வந்துட்டு எம்எஸ்சி பிளான் பயோடெக் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பிளான் ஜெனடிக் இன்ஜினியர். சரி சரி சரி. எப்படி இது யூபிஎம் அந்த புத்ரா யூனிவர்சிட்டி, அது யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியா. அதுக்கு அங்கே எப்படி சூஸ் பண்ணீங்க அதை? அது வந்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கியூஎஸ் ரேங்கிங். அது வந்துட்டு வேர்ல்டில் 126 கியூஎஸ் ரேங்கிங். ஆமாம். சரி. அது போக அஃபோர்டபுள் ஃபீஸ் இருக்கு. மீதி கண்ட்ரி மாதிரி நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதனால டேரெக்டாக வந்துட்டு எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமோ அது மாதிரி கட்டணும். இப்போ இவங்க வந்துட்டு பாட்டனி, அதாவது தாவரவியல் படிச்சுட்டு அது பாட்டனி, பிளான் பயாலஜி, பயோடெக்னாலஜி கம்பைண்டாக உள்ளது. நியூ காலேஜில் 3 வருஷம் படிச்சு இங்கே வந்து இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் இல்லை, யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியன் இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்குது. இப்போ பார்க்கறதுக்காக வந்துருக்கிறாப்புல அங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. மாஸ்டர் இது ரிசர்ச். அது ஆமாம், மாஸ்டர் பிஹெச்டி ரிசர்ச்சா இல்லை தனியாக? அது மாஸ்டர்ஸ் பை ரிசர்ச்னு சொல்லுவாங்க. மாஸ்டர்ஸ் பயோ ரிசர்ச், பை ரிசர்ச், மாஸ்டர் பை ரிசர்ச். சரி. கோர்ஸ் ஒர்க் ரிசர்ச்னு சொல்லிட்டு 2 மோட் இருக்கு. சரி. கோர்ஸ் ஒர்க்னா நம்ம ரெகுலராக ஊரில் படிக்கிற மாதிரி மாஸ்டர்ஸில் வந்துட்டு இந்த கோர்ஸ்லாம் முடிக்கணும், முடிச்சா தான் உங்களுக்கு பாஸ் ஆக முடியும். சரி. ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் மெத்தடாலஜி, அது போக ரிசர்ச் அப்ஸ்ட்ராக்ட் செமினார் எக்ஸ்பிளனேஷன், அது மாதிரிலாம் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணிருப்பாங்க. 2 கோர்ஸ் மட்டும் தான், அதை கிளியர் பண்ணவங்க தான். மற்றபடி ஃபுல் செமினார்ஸ், அது போக பேப்பர் ஒர்க் பண்ணலாம். கோர்ஸ் ஒர்க் கம்ப்ளீட், இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணணும்னா சர்டன் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் பப்ளிகேஷன், கடைசியாக வந்துட்டு தீஸ் சப்மிஷன் பண்ணணும். அது போக இடையில போஸ்டர் ப்ரெசன்டேஷன் ஆர் ஓரல் ப்ரெசன்டேஷன். ஆமாம். இப்போ ஃபீஸ் எவ்வளோ இருக்குது? ஃபீஸ் வந்துட்டு ஒரு செமஸ்டருக்கு 1 லேக். ஒரு செமஸ்டருக்கு 1 லட்சம் ரூபாய். நம்ம மொத்தம் 4 2 வருஷமாகுது. 2 வருஷம் 4 செமஸ்டர். ஆமாம். அது வந்து நம்மளோட ப்ராஜெக்டை பொறுத்து நம்ம எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ அது அந்த மாதிரி செமஸ்டர் ஃபீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் தங்கி இருக்கிறீங்க? ஆமாம். யூனிவர்சிட்டியில் இல்லை. அதுக்கு எவ்வளோ செலவாகும்? மாதம் எவ்வளோ செலவாகும்? மாதம் அதுக்கு வந்துட்டு ஒரு 1000 வரைக்கும் செலவாகும். 1000 தோணும். சரி சரி சரி. அப்போ இது வந்து என்னன்னா இவங்களுடைய படிப்புன்னு சொல்றதை விட நம்ம ஊர்ல மாஸ்டர் டிகிரி வந்து லெக்சர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஆமாம். இங்க ஃபுல் ரிசர்ச். ஆமா. எந்த இதுல ரிசர்ச் பண்றீங்க? அது இப்போ நான் கரண்டாக ஒர்க் பண்ணுறது பனானால சில டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பனானால பண்ணுறேன். அதில் முக்கியமாக வந்துட்டு ஜீனில். ஆமாம். அதாவது வாழைப்பழத்தினுடைய மரபணுல ரிசர்ச் பண்றீங்க. ஆமாம். அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குது இயற்கையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான வாழைப்பழம்? நான் வந்துட்டு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் சொல்லுவாங்க. ஆர்ஜின் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய வாழைப்பழம். எக்ஸலண்ட். ஆமா ஆமா. அது இங்க உள்ள வாழைப்பழத்துல. ஆமா. அது ஆக்சுவலா அதை ஸ்டடி பண்றது மூலியமா உலகத்துல இருக்க எந்த வாழைப்பழத்துக்கும் நம்ம அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பேசிக்கான ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒன்னா தானே இருக்கும் ஓரளவுக்கு. ஆமா. எல்லாம் சில இடங்கள்ல தான் வித்தியாசம். அதான் ஜெனடிக் மிக். ரஸ்தாலில ஒரு மாதிரியான ஒரு குணம் இருக்கும். அந்த ஷேப் வந்து டிட்டர்மைன் பண்ணது இல்ல. அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் நம்ம மேக் பண்றது மூலியமா அந்த பிளான்ட்டோட எதுவும் மாறாது. லைக் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் அதிகமாகும், அந்த எதிர்ப்பு சக்தி மட்டும் அதிகமாகும். இன்ஷால்லா நீங்க பிஹெச்டி பண்றதுக்கு இருக்குல தானே இருக்கிறீங்க? ஆமா ஆமா. இவர் வந்து மதுக்கூர் மக்கள்லாம் பாருங்க, மதுக்கூர், அதராம்பட்டினம், முத்துப்பேட்டை, மதுக்கூருக்குள்ள ஸ்டெப் எடுத்தார் பாருங்க. 3 வருஷம் வந்து நியூ காலேஜ்ல முடிச்சுட்டு அந்த முயற்சி இருக்குது பாருங்க, முனைப்பு காட்டுதல் முயற்சி இருக்கு, தொடர் முயற்சி இருக்குது பாருங்க. அதுதான் சரியான இலக்கை கொண்டு வந்து அடைய வைக்கும். இப்போ யூனிவர்சிட்டி புத்ரா மலேசியாவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. வாழைப்பழத்துல அதனுடைய மரபணுல என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறது தான் இவருடைய முதன்மையான ஆராய்ச்சி. அதை பத்தி வெளியில இப்போதைக்கு அவர் பேசக்கூடாதுன்றதுனால விளக்கமா சொல்லலை. இது வந்து இவர் படிக்கல, இவர் வந்துட்டு இபாதத்து, இவர் வந்து வழிபாடு. ஏன்னா அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்துல அதனுடைய டிஎன்ஏல மரபணுல என்னென்ன குணங்களை எல்லாம் வச்சு அல்லாஹ் படைச்சிருக்கிறா, அது மனித உயிர்களுக்கு எப்படி பலன் அளிக்கும். இது எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி.
மகத்தான ரப்புனுடைய படைப்பு அந்த படைப்பு. அப்போ எவ்வளவு ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்குது, வாழைப்பழங்கள் இருக்குது. அது ஒண்ணுலயே என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு, மனித உடலுக்கு, உயிர்களுக்கு, சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு அது பலனளிக்கும் அப்படிங்கிறது தான் இவருடைய படிப்பா இருந்துட்டு இருக்குது. துவா செய்யுங்க, மகத்தான சயின்டிஸ்டா இன்ஷா அல்லாஹ் உருவாகி வருவார். PhD பண்றதுக்கு இருக்கிறார். அதனால பாட்டனி முடிக்கக்கூடியவங்க, மைக்ரோபயாலஜி முடிக்கக்கூடியவங்க, பயோடெக்னாலஜி முடிக்கக்கூடியவங்க, அக்ரிகல்ச்சர் முடிக்கக்கூடியவங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதை வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்க பயன்படுத்தி நெட்ல போனீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு கைட் பண்றதுக்கும் இவங்க வந்துட்டு தயாரா இருப்பாங்க. அடுத்தடுத்த பிள்ளைகளை நிறைய இந்த மாதிரி படிக்க வச்சு சயின்டிஸ்டா உருவாக்குறதுக்காண்டி தான் இவங்களை சந்திச்சு இந்த செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கவனப்படுத்துறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுங்க. சரியான நீயத்தோடு மகத்தான ஆராய்ச்சியாளரை உருவாக்கி எடுக்கணும் அப்படின்னு நீயத்தோடு பண்ணீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் சரியாயிடும். உங்களுக்கு வாப்பா அம்மாவும் ரொம்ப ஊக்கம் ஆதரவு தர்றாங்க. ஆமா ஆமா ஆமா, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய ஹாஜத்து நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.